Hello students, வணக்கம். Welcome to PSSR Chemistry Channel for Easy Learning. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது electrophilic aromatic substitution of phenolsல halogenation பார்க்க போறோம். So halogenation அப்படின்னா aromatic ringல நம்ம என்ன பண்ண போறோம், ஒரு halogenனை introduce பண்ண போறோம். அதுக்கு பேர் தான் halogenation. இங்க நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்கா புக்ல bromination கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது, Br நம்ம aromatic ringல substitute பண்றதுக்கு பேரு bromination. So இந்த bromination of phenol அப்படின்றது ரெண்டு விதத்துல நம்ம செய்யலாம். So phenol, so exam point of viewக்கு இதுவும் வந்து முக்கியமான question. So ஏன்னா depending upon the reagents, நம்ம என்ன reagents யூஸ் பண்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ப்ராடக்ட் நமக்கு ஃபார்ம் ஆகும். So அதனால ரியாக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். இப்போ இந்த இடத்துல நம்ம bromine in சரியா லோ போலார் சால்வெண்ட் அல்லது லெஸ் போலார் சால்வெண்ட்ல நம்ம புரோமீனை போட்டு நம்ம ட்ரீட் பண்றோம்னா, ஸோ CHCl3 குளோரோஃபார்ம் அல்லது புரோமீனை CS2 கூட ட்ரீட் பண்ணி நம்ம ஃபீனால் கூட போட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். அல்லது ஃபீனால புரோமின் வாட்டர்ல, ஸோ புரோமின் ஆக்வஸ் மீடியத்துல போடுறோம், அதாவது புரோமின் வாட்டர் இந்த இடத்துல H2O அப்படின்னு கொடுப்பாங்க, இல்ல ஆக்வஸ் Br2 புரோமின்னு கொடுத்தாங்க அப்படின்னாலும் எல்லாம் ஒண்ணுதான். ஸோ இதுக்கு வேற ஒரு ப்ராடக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ரியாக்ஷன் ஆஃப் phenol with bromine in low polar solvent CS2 carbon disulfide. So reaction எழுதுவோம். phenol plus Br2. இப்போ இங்க எழுதும்போது நம்ம என்ன எழுதணும், சால்வெண்ட் யாருன்றத கண்டிப்பா நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணினா சால்வெண்ட்டை பொறுத்து தான் நம்மளுக்கு ப்ராடக்ட் மாறப்போகுது. ஸோ இங்க டெம்பரேச்சர் வந்து 273 கெல்வின். சரியா? இப்போ நமக்கு ப்ராடக்ட் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். ஒன்னு நம்ம ஏற்கனவே சொல்றோம், எலக்ட்ரோஃபிலிக் சப்ஸ்டிடியூஷன் வந்து இந்த OH குரூப் பென்சீன் ரிங்க ஆர்த்தோ பேரா பொசிஷன்ல தான் வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அந்த இடத்துல எலக்ட்ரான் ரிச் சென்டர்ஸ் கொடுக்கும், நெகட்டிவ் சார்ஜ் வரும். அதனால எலக்ட்ரோஃபைல்ஸ் வந்து ஆர்த்தோ அல்லது பேரா பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட் ஆகும். ஸோ இங்க நம்மளுக்கு ஆர்த்தோ ப்ராடக்ட் ஒன்னும் பேரா ப்ராடக்ட் ஒன்னும் கிடைக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ஒன்னுத்தினுடைய அளவு அதிகமா இருக்கும், இன்னொன்னுடைய அளவு குறைவா இருக்கும். ஸோ எப்பவுமே பேரா ப்ராடக்ட் வந்து அதிகமான அளவுலையும், ஸோ மேஜர் ப்ராடக்ட் வந்து பேரா ப்ராடக்டும் மைனர் ப்ராடக்ட் வந்து ஆர்த்தோ ப்ராடக்டும் நமக்கு கிடைக்கும். ஸோ இது ஆர்த்தோ புரோமோ ஃபீனால், இது பேரா புரோமோ ஃபீனால். ஸோ இதுதான் புரோமின் CS2ஓட சேரும்போது நமக்கு ஃபீனால் கொடுக்கக்கூடிய ப்ராடக்ட். இப்போ இது ரெண்டும் பார்த்தோம் அப்படின்னா, இப்ப ஜென்ரலா வந்து ஒரு பென்சீன் ரிங்க நம்ம ஹாலஜினேட் பண்றோம். இந்த இடத்துல சப்ஸ்டிடியூஷன் எங்க நடக்குது, பென்சீன் ரிங்ல தான் நடக்குது. அதனால வந்து நம்ம இதை என்ன பண்றோம், பென்சீன் கூட நம்ம கம்பேர் பண்றோம். இப்ப நம்ம வந்து ஒரு பென்சீன் ரிங்ல நம்ம ஹாலஜினேஷன் பண்றோம் அப்படின்னா, இப்ப பென்சீன் எடுத்துக்கிறோம், இதுல ஹாலஜினேஷன் பண்றோம்னா இதுக்கு நம்ம வந்து ஒரு லூயிஸ் ஆசிட் கண்டிப்பா கொடுக்கணும். ஏன்னா இந்த லூயிஸ் ஆசிட் தான் இந்த Br2 போலரைஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போதான் வந்து அந்த ஹாலோஜினேஷன் பாசிபிள். ஆனா இங்கேயும் நம்ம என்னதான் பண்ணிருக்கோம், இதே பென்சின் ரிங்ல தான் நம்ம Br சப்ஸ்டியூட் பண்றோம். ஆனா இந்த இடத்துல நம்ம வந்துட்டு அந்த மாதிரி ஒரு லூயிஸ் ஆசிடை எடுக்கல. ஏன் எடுக்கல அப்படின்னா, இந்த பென்சின் ரிங்ல அட்டாச் இருக்கக்கூடிய இந்த OH என்ன பண்ணும், இந்த Br2 போலரைஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வெளியில எக்ஸ்டர்னலா தனியா ஒரு ரியேஜென்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. It is due to the presence of OH group, because this OH group itself will polarize this bromine. சரியா? So we do not need any other extra Lewis acid for the polarization of bromine. ஆனா பென்சீன் ரிங் வந்து வெறும் ஒரு ரிங் மட்டும்தான், அதுல சப்ஸ்டிடியூவன்ஸ் எதுவும் இல்லை, OH குரூப் எதுவுமே கிடையாது. அதனால இந்த Br2 போலரைஸ் பண்றதுக்கு அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா ஏஜென்ட் கொடுக்கிறோம், அதுதான் லூயிஸ் ஆசிட். ஸோ இந்த FeBr3 தான் என்ன பண்ணுது, Br2 போலரைஸ் பண்ணி நம்மளுக்கு கொடுக்கும். அப்பதான் அதுல இருந்து Br பிளஸ் அப்படின்ற எலக்ட்ரோஃபைல் நம்மளுக்கு கிடைச்சி பென்சீன் ரிங்ல போயிட்டு சப்ஸ்டிடியூட் ஆகும். சரியா? ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்மளுக்கு கிளியரா தெரியணும். அடுத்தது செகண்ட் ஒன், reaction of bromine with bromine water. Reaction of phenol with bromine water. So bromine in water.
சரியா? ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்றோம்? ஃபீனால் எடுக்கிறோம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஈஸி. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூக்கு முக்கியமான கொஸ்டின். ஸோ இங்க நம்ம புரோமின், இங்க நம்ம என்ன எடுக்கணும்? வாட்டர் எடுக்கணும். சரியா? சில சமயம் இங்கே நம்மளுக்கு எக்ஸாம்ல குடுக்கும்போது Br2 ஆக்வஸ் குடுத்து கம்ப்ளீட் த ரியாக்ஷன் குடுத்துருவாங்க. ஸோ இப்படியும் குடுக்கலாம் அல்லது இப்படி குடுக்கலாம். அதனால தான் நான் 2ம் குடுத்துருக்கேன். ஸோ புரோமின் வாட்டர ஃபீனால் கூட குடுக்கும்பொழுது, சரியா? ட்ரீட் பண்ணும்போது நம்மளுக்கு ட்ரை சப்ஸ்டிடியூட்டட் ஃபீனால் கிடைக்கும். ஸோ Br வந்து ஆர்த்தோ பொசிஷன்லயும், பாரா பொசிஷன்லயும் சப்ஸ்டிடியூட் ஆயி நமக்கு கிடைக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது? இந்த இடத்துல ஏற்கனவே ஒரு ஹைட்ரஜன் இருக்கும். ஸோ இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன், இதுல இருக்க ஒரு Br ஓட சேர்ந்து HBr வெளியில போகுது. அப்போ 3 பொசிஷன்ல சப்ஸ்டிடியூஷன் நடக்குதுன்னா, நம்ம 3 Br2 எடுத்திருக்கணும். அப்போ 3 HBr வெளியில போகும். ஸோ கொஞ்சம் ஸ்லைட்டா பேலன்ஸ் மட்டும் பண்ணிக்கணும். இப்போ இதுவும் எத்தனாவது பொசிஷன்ல இருக்கு? 2, 4, 6th பொசிஷன்ல சப்ஸ்டிடியூட் ஆயிருக்கு. அதனால இதனுடைய பேரு 2, 4, 6 ட்ரைப்ரோமோ ஃபீனால். ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு ஒயிட் பிரிசிபிடேட்டா கிடைக்கும். ஸோ சில சமயம் ஏதாவது ஸ்டேட்மெண்ட் மாரி நம்மளுக்கு ஒரு ப்ராப்ளம் குடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி குடுக்குறாங்க. சரியா? ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. ஃபீனால புரோமின் வாட்டரோட போடும்போது எனக்கு ஒயிட் பிரிசிபிடேட் ஃபார்ம் ஆகுது. வாட் இஸ் த ப்ராடக்ட் ஃபார்ம் அப்படின்னு கேட்டாங்கன்னா, நம்மளுக்கு எழுத தெரியணும். ஸோ அதனால நம்ம என்சிஇஆர்டி புக்கு படிக்கிறோம். நம்ம வந்து போர்டு எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்றோம். ஒரு நீட் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றோம்னா, அந்த புக்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர்டும் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த மாரி எல்லாத்துலயும் வந்து ஒயிட் பிரெசிபிடேட், ரெட் பிரெசிபிடேட், ப்ரவுன் பிரெசிபிடேட் குடுத்துருக்க மாட்டாங்க. சில இடத்துல தான் குடுத்துருப்பாங்க. ஸோ எந்த இடத்துலலாம் குடுத்துருக்காங்களோ, அந்த இடத்தெல்லாம் நம்ம கொஞ்சம் கிளியரா வந்து புரிஞ்சு ஞாபகம் வச்சுக்கணும். அப்பதான் எக்ஸாம்ஸ்ல நம்ம நெறைய மார்க் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரியா? ஸோ இதோட நம்மளுக்கு ஹாலஜினேஷன் அதாவது புரோமினேஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் வந்து முடிஞ்சது. ஸோ ப்ரீவியஸ் வீடியோலயும் இதுலயும் நம்ம என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னா, நைட்ரேஷன் ஒண்ணு பார்த்தோம். இன்னொன்னு வந்து ஹாலஜினேஷன் பார்த்திருக்கோம். அதாவது எலக்ட்ரோஃபிலிக் அரோமேட்டிக் சப்ஸ்டிடியூஷன் ஆஃப் ஃபீனால்ஸ் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ கண்டிப்பா வந்து வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நீங்க வந்து ஒன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, எப்பலாம் வீடியோஸ் நம்ம வந்து அப்லோட் பண்றோமோ, அப்பலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க போய் டாபிக்ஸ் போட்டு தேடணும்னு அவசியம் இல்ல. உங்களுக்கு அப்டேட் ஆகக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு அ உங்களோட ஸ்க்ரீன்ல வந்து நோட்டிஃபை ஆகும். நீங்க ஈஸியாவே வந்து கான்செப்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ வீடியோ வந்து கன்டினியூஸா வந்து பாருங்க. தேங்க் யூ.